வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் கேலக்ஸி A50யோட கேமிங் விமர்சனம் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டுருக்கிறேன். அதோட லிங்க் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கலனா இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ நம்ம செய்திகள் தொடரலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. Realme 3ல ஒரு நைட் ஸ்கேப்னு ஒரு நைட் மோட் கொண்டு வந்திருந்தாங்க. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக எடுக்கிறதுக்காக இந்த மோடை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த நைட் ஸ்கேப் மோடை மற்ற Realme டிவைசஸுக்கும் ஒரு அப்டேட் மூலமாக கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு Realme டிவைசஸ், பழைய டிவைசஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த Realme 3ல உள்ள இந்த நைட் ஸ்கேப் மோட் உங்கள் டிவைசஸுக்கும் வருது. Fitbit ஒரு பாப்புலரான ஸ்மார்ட் வாட்சஸ் நிறுவனம். அவங்க இந்தியாவில் இன்னைக்கு ஒரு புதிய 4 வேரபிள் டிவைசஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. Fitbit Versa Lite, Fitbit Inspire HR மற்றும் Fitbit Ace2ங்கிற ஒரு ஸ்மார்ட் பேண்ட். ஸோ இப்படி ஒரு 4 டிவைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். Fitbit Versa Lite பார்த்தீங்கன்னா Fitbit Versaவோட ஒரு லைட்டர் வெர்ஷன். சில ஸ்பெசிஃபிக்கான ஃபிட்னஸ் ஃபீச்சர்ஸ் இதில் எடுத்துருக்காங்க. ஸ்விமிங் பண்ணும்போது அந்த லேப் கவுண்ட் இதில் கிடையாது. கைடட் ரொட்டீன் ஒரு ஃபீச்சர் இந்த வெர்சால இருந்தது, அது இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வெர்சா லைட். ஆனால் இந்த வெர்சால இருக்கிற இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் அனாலிசிஸ், 15 அப்ஜெக்டிவ் பேஸ் எக்ஸசைஸ் மோட், கனெக்டட் GPS, ஸ்மார்ட் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், 4 நாள் பேட்டரி லைஃப், பிளட் ஆக்சிஜன் லெவல் சென்சர் பண்ணக்கூடிய சென்சர், இதெல்லாம் இந்த Fitbit Versa லைட்ல இருக்கு. இந்த Fitbit Versa லைட்டோட விலை 16,000 ரூபாய். அடுத்தது இன்ஸ்பயர் HR மற்றும் Fitbit Inspire. இந்த Fitbit Inspire HRோட விலை 9,000 ரூபாய். Fitbit Inspireோட விலை 7,000 ரூபாய். இதுலயும் இந்த ஸ்லீப் அனாலிசிஸ் இருக்கு, 15 எக்ஸசைஸ் மோட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக Fitbit Ace2ங்கிற ஒரு ஸ்மார்ட் பேண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது சில்ட்ரன்ஸுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய். இதில் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்ணலாம். மற்றபடி இதில் ஸ்லீப் அனாலிசிஸும் இருக்கு. ஸோ இதோட விலை 7,000 ரூபாய். ஸோ இப்படி ஒரு 4 புதிய ஸ்மார்ட் வேரபிள் டிவைசஸை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. Fitbit பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு நிறுவனம். ஆப்பிளோட ஐவாட்சுக்கு அப்புறம் அதிகமாக விற்கிற டிவைசஸ் Fitbitோட ஸ்மார்ட் வாட்சஸ். Vodafone Idea நிறுவனம் ஐடியா சக்தி என்கிற ஒரு சேவையை பெண்கள் பாதுகாப்பு கருதி கொண்டு வந்திருக்காங்க. இதில் உள்ள ஒரு ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. ஸோ அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த சேவைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு 1800123100 என்ற எண்ணுக்கு நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஆபத்தில் இருக்கும்போது எமர்ஜென்சிக்கு யாரையாவது ரீச் அவுட் பண்ணால் ஒரு 10 பேரோட நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 டிஜிட் ப்ராக்ஸி நம்பர் கிடைக்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பலரும் கடைகளில் போய் நம்ம ஃபோனோட டேட்டா ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம ஃபோன் நம்பரை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஃபோன் நம்பரை தெரியாத ஒரு கடைக்காரருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராக்ஸி நம்பரை கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஒரிஜினல் நம்பர் இந்த கடைக்காரருக்கு தெரியாது. ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இந்த ப்ராக்ஸி நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஸோ ஒரிஜினல் நம்பர் கொடுக்கணும், இந்த ப்ராக்ஸி நம்பரை கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் உங்கள் ஃபோன் நம்பரை. அப்புறம் நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கீங்கன்னா இந்த 5500 எண்ணுக்கு நீங்கள் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும். நீங்கள் ஆரம்ப டைமில், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்னு ஒரு 10 பேரோட நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு SMS போகும். அதாவது நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க, உங்கள் லொக்கேஷன் எது, அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு SMS கிடைக்கும். ஸோ அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேவையை, ஐடியா சக்தி என்கிற இந்த சேவையை Vodafone Idea நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. விவோ இன்னைக்கு புதிய Y91i என்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட விலை 8,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஃபோனில் 6.22 இன்ச் டிஸ்பிளே இருக்கு, HD+ விசுவலேஷன், வாட்டர் டிராப் நாச் ஓடி வருது, Snapdragon 439 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2GB ரேம் இருக்கு, 16GB மற்றும் 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஆப்ஷன் இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு டூவல் கேமரா 13 மெகா பிக்சல் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல், செல்ஃபிக்காக 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4030 mAh பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஜிமெயில் உங்கள் டெஸ்க்டாப், லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் கம்போஸ் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒன்று டைப் பண்ணும்போது அதே ஆட்டோ சஜஷன் கொடுத்து உங்கள் லைனை முழுமையாக பூர்த்தி அடைய செய்யும். ஸோ இந்த ஃபீச்சரை இப்போ ஆப்புக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜிமெயில் ஃபார் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் இந்த ஸ்மார்ட் கம்போஸ் ஃபீச்சர் வருது. ஸோ நீங்கள் ஆப்பில் நீங்கள் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த சென்டென்ஸோட ஆட்டோ சஜஷன்ஸ் கொடுக்கும். AI மற்றும் மெஷின் லேர்னிங் மூலமாக இது நடக்குது. ஸோ எளிதாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் கம்போஸ் ஃபீச்சர் இப்போ ஜிமெயில் ஃபார் ஆண்ட்ராய்டுக்கும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. விஸ்டான் என்கிற ஒரு தைவானிஸ் கம்பெனி தான் இந்தியாவில் ஆப்பிள் ஃபோன்கள் தயாரிக்கிறாங்க. ஆனால் ஆப்பிளோட சீப்பர் ஃபோன், அதாவது iPhone SEல இந்தியாவில் பெங்களூரில் ஒரு யூனிட்டில் தயாரிக்கிறாங்க.
இப்போ அவங்க வந்து கூடுதலாக 5000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ண இருக்காங்க. அதுக்கான ஐடி மினிஸ்ட்ரியோட ஒப்புதலும் பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக அந்த புதிய ஐபோன் போன்கள் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. இனி வரக்கூடிய புதிய ஐபோன்கள் இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க. இப்போ மொபைல் வேர்ல்டு காங்கிரஸில் வந்து சாம்சங் வந்து கேலக்ஸி ஃபோல்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து இந்தியாவுக்கும் கொண்டு வர போகிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது அதை விட கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் இது மேனுஃபேக்சர் பண்ண போகிறதில்ல, இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வந்து விற்க போகிறாங்க. ஸோ அதோட விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 லட்சம் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விலைக்கு இந்தியாவில் எத்தனை வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கேலக்ஸி ஃபோல்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 855 தான் அவங்களோட உச்சகட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இப்போ அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக இப்போ வந்து மீடியாடெக் வந்து ஒரு புதிய ப்ராசஸரை தயாரிச்சிட்டு இருக்காங்க. 7nm ப்ராசஸரில் இது வந்து 5G எனேபிள் சிப்செட்னு சொல்கிறாங்க. ஸோ மீடியாடெக்கும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த P60, P70 இனி வர இருக்கிற P90 எல்லாம் நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரையும் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கும்போது அந்த ஒயர் வந்து பின்னாடி நிறைய இருக்கும் இல்லையா, அதை ஒயர் தொல்லையை நீக்கிறதுக்காக இப்போ சாம்சங் வந்து ஒரு ஒயர்லெஸ் டிவிக்கான பேட்டன்ட்டை ஃபைலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் கண்டக்டிவ் டெக்னாலஜி மூலமாக இதை செயல்படுத்த இருக்கிறாங்க. ஸோ இந்த டிவியில் வந்து 2 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து டிவியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பார், அதில் வந்து ஒயர்லெஸ் டிரான்சிவர் இருக்குது. இன்னொரு பார் வந்து கீழே உங்கள் டேபிளில் வைக்கணும், அதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஒயர்லெஸ் மூலமாக அந்த டிவிக்கு போகுது. ஸோ கேபிள் வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒயர்லெஸ் கண்டக்டிவ் டெக்னாலஜி மூலமாக இந்த டிவியை கொண்டு வர இருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் டிவி சாம்சங் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி தொகுப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க, பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.